அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூல் பேட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த கூல் பேட் பார்த்தீங்கன்னா யாருமே கமெண்ட் பண்ணல. பட் வந்து நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சேனலுக்காக வாங்கின ஒரு கூல் பேட் சரிங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம உட்காந்து எடிட் பண்ணுறப்ப அந்த லேப்டாப்பை என்னால் தொடவே முடியல சரிங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக எடிட் பண்ணுவேன். எடிட் பண்ணிட்டு எப்படின்னா ரெண்டர்னு சொல்லுவாங்க. ரெண்டர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நான் பாட்டு தூங்கிடுவேன் சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பிசி பில்டு வீடியோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரன்னாலே வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஏன்னா வந்து நம்ம சேனலில் வந்து 4K வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து அது பயங்கரமாக எக்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். சார்ஜ் போட்டு நான் பாட்டு விட்டுருவேன். பட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் தொட்டு பார்க்குறேன், சும்மா அவ்வளோ ஹீட் இருக்குங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு மாதத்துக்கு ஓட்டினேன் அப்படின்னா எம்ஐ லேப்டாப் காலி ஆகிடும். ஸோ வந்து இதுக்கு வந்து ஒரு கூலிங் மாதிரி செட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து ஒரு எந்த பிராண்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா Zinqல வாங்கியிருக்கேன் சரிங்களா. Zinq என்னென்ன அவைலபிள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா Zinq இருந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லேப் கேரு, ஜெப்ரானிக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் வந்து நான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க, Zinqல தான் ஆர்டர் பண்ணனான்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஏகப்பட்டதை அன்பாக்ஸ் பண்ணுறக்காட்டி எல்லா பிராண்டையும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். பட் வந்து இதை மட்டும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியலங்க. சாரி, வெரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ வந்து என்னங்கிறத நான் ஃபஸ்ட் செக் பண்ணிடுறேன். சூன் பார்த்தீங்கன்னா ரூம் டூர் கண்டிப்பாக போடுறேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 300வது வீடியோவில் போடுறேன் சரிங்களா. ஸோ வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப ஒரு பெரிய வீடெல்லாம் கிடையாது. ஒரு மொக்க ரூமு, ஒரு 10க்கு 10 இருக்குமா, கொஞ்சம் பெருசாக இருக்குமா இல்லை கரெக்டாக இருக்கும், 10க்கு 10 ரூம் தான் இருக்குது சரிங்களா. நீங்கள் பெருசாலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த 10க்கு 10 ரூமில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த வேலைகள்லாம் பல இது பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ வந்து இது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் வெறி கொண்டு தேடிட்டு இருக்கிறேன். கிடச்சிருச்சு, இருங்க பார்த்து சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா Zinq தான் சரிங்களா. Zinq டெக்னாலஜிஸ் தான். ஏன் இதை நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூல் பேட் வேணும்னு போட்டு ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தேன் சரிங்களா. 5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி நான் செட்டிங்ஸில் கொடுத்தேன். அதுவும் மேலே டாப்பில் எடுத்துகிட்டு வந்துச்சு. எந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் தான் எடுத்துகிட்டு வந்துச்சு சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இல்லை இதுக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் வாங்கியிருந்தேன்னா ரிவ்யூ பார்த்து வாங்கியிருப்பேன். பட் வந்து நம்ம சேனலோட யூனிக்னஸ் வந்து என்றைக்குமே நம்மகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மேக்ஸிமம் நான் அடுத்த சேனல்ஸோட வீடியோஸை பார்க்கறது கிடையாது சரிங்களா. உண்மையிலுமே சொல்லணும் அதுதான். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம் பேக்ரவுண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள், அப்புறம் வந்து பேசக்கூடிய விதம் எதுவுமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு சேனல் கூட கம்பேர் ஆகுதான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ வந்து யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ பார்க்கறது கிடையாது சரிங்களா. ஸோ வந்து நம்மளே ஆர்டர் பண்ணுவோம், என்ன நமக்கு தெரியுதோ அதை வந்து கண்டிப்பாக சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் ஜாலியாக ஆர்டர் பண்ணேன். ஸோ இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் நம்ம கையில் வாங்கிடுவோம். எனக்கு இது எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து கொண்டாந்து கொடுக்குறாரு கேமராமேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டு. கூல் பேட் வாங்கினா லேப்டாப் ஃப்ரீயான்னு கேட்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்பு மேலே வந்து அப்படியே வச்சு கொடுத்துருவாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பார்த்துருவோம். இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zinq டெக்னாலஜிஸ். டாபிக் பார்த்தீங்கன்னா கூல் பேட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டியூவல் ஃபேன், 2 ஃபேன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எடிட்டிங் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், அது எடிட்டிங் கிடையாது, ஃபார் பிசி அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது, நோட் பேடுங்க மாற்றி சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு எப்படி அடியே வைப்பீங்க. ஓகே, வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து நமக்கு ஷிப் பண்ணியிருக்காங்கன்னா கர்நாடகாவில் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு அனுப்பி விட்ருக்காங்க. இதோட ரேட் 900 ரூபாய். 900 ரூபாய்க்கு ₹1 கம்மி சரிங்களா. இதை விட கம்மியான ரேட்லும் இருக்குது. பட் வந்து நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு ரன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டெத் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேனல் கண்டிப்பாக ரன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்து அந்தளவுக்கு ஒரு லைஃப் வரணும் சரிங்களா. ஏன்னா வந்து லைஃப் கண்டிப்பாக வரணும். இல்லைன்னா இதெல்லாம் வாங்கி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம அங்கங்கே அப்படியே கொஞ்சம் ஜாப் போய் அப்படி சேர்த்துறங்காட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருட்களும் வாங்குறப்ப வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா மேலே இப்படியே தாங்க கொடுத்தாங்க. கவர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுற்றி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதை நம்ம சுற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா 4 நாள் ஆகி போயிடும் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து அப்படியே ஒரு வெட்டை போட்டு ஓப்பன் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி முடியாது நினைக்கிறேன். எவன் வந்து ரொம்ப டீப்பாக போட்டிருக்காங்க. ஸோ வந்து இருங்க நம்ம ஓப்பன் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, ஓப்பன் பண்ணிடுச்சு, பண்ணிட்டோம், அவ்வளோதான் வந்துருச்சுங்க. ஸோ வந்து இதான் வந்து நான் 11 மணிக்கு போகிறதுக்கு வீடியோ போகிறதுக்கு காரணம் இது தான் சரிங்களா. 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணாத மற்ற ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பிசிக்கு தேவையானது, அப்புறம் பிசி பில்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வரும். நீங்கள் கமெண்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வரும். ஒரு சில எக்ஸ்ட்ரா வீடியோஸ் வந்து நைட்டு 9 மணிக்கு வரும் சரிங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் ஷெட்யூலு. ஸோ வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோமா, இந்த இது அவ்வளோதாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க.
இங்கே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க ஓப்பன் பண்ணுவோம். ஜிங்க்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெளியே அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டாங்க. ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் அவுட்டர் கேஸ் இருக்கும். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் சரிங்களா, அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருவாங்க. ஓகே, இதை அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சுங்க, அவ்வளோதான் சரிங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூல் பேடு. இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கரண்ட் அடுப்பு மாதிரியே இருக்கும் சரிங்களா, பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. ஒயரும் கொடுத்துட்டாங்க சரிங்களா. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை கடைசியாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூல் பேடை ஓப்பன் பண்ணி பார்ப்போமே. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூல் பேட் ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். ஓப்பன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது, சும்மா தகன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க ஃபஸ்ட்டு இதை வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 ஸ்டார் ரேட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் போட்டுருவேன். ஓகே, பார்த்தீங்கன்னா உண்மையுமே கொடுத்துருக்காங்க. உள்ள டியூவல் ஃபேன் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நேராக வைக்கக்கூடியது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லேப்டாப் வந்து மேலே வச்சுட்டு அப்படியே வச்சுக்கிறதுக்கு சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஒரு பிராண்டில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஸ்டாண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை சரிங்களா. அதனால தான் மேக்ஸிமம் நான் இதை ஆர்டர் போட்டதுக்கே அதுதான் ஒரு மெயின் காரணம். ஓகே, இதை வந்து கரெக்டாக இப்படி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இவ்வளோ ஹைட்டு தான் தூக்க முடியும் சரிங்களா. இவ்வளோ ஹைட் தூக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது எனக்கு எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறேனே. இருங்க, நான் லேப்டாப் வச்சு பார்க்குறேன். இதோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேன்னு தான் எனக்கே தெரியல. நானும் அதான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கனெக்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேல் யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோமோ. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஒரு கேபிளை ஜஸ்ட் வந்து நம்ம பவர் பேங்க்கில் இல்லைனா சிபியூவில் எதில் வேணாலும் கொடுக்கலாம், இல்லை லேப்டாப்பில் எதில் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ வந்து இப்போ நான் வந்து அப்படியே நம்மளுக்கு செட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நல்ல ஒரு கெட்டியான ஒரு குவாலிட்டி மாதிரி தான் தெரியுது. பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் நல்லா தாங்குது. இருங்க பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாமே மெட்டல் தான் சரிங்களா. ஷீட் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஷீட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே லேப்டாப்பை வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வருதுங்க சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப் நல்லா கெட்டியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக தான் இருக்குது. ஸோ வந்து அப்படியே லேப்டாப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்குது. இருங்க அப்படியே வந்து பார்ப்போம் எப்படி அப்படின்னு சரிங்களா. லேப்டாப்லாம் கொஞ்சம் கலீஜாக தாங்க இருக்கும். எங்கெங்க சுத்தம் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு தான் டைம் இருக்குது. ஸோ வந்து அப்படியே இதில் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சும்மா மஜாவாக இருக்குங்க. உண்மையாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க அப்படியே நான் காமிக்கிறேன் சரிங்களா. இருங்க காமிக்கிறேன். உண்மையாலுமே செம வேறு லெவலுங்க. லுக்கு செம லுக்காக இருக்குது, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. நல்லா இருக்குது. எப்படின்னா மேலே இருக்கக்கூடிய காற்றை உறிஞ்சு கீழே விடுது சரிங்களா. இதுதான் இதோட ப்ராசஸ்ஸு. ஸோ வந்து நல்லா இருக்கணும் சரிங்களா. அதுதான் நம்ம பார்க்கக்கூடியது. இதை வந்து செட் பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. கீழே பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அப்படியே மெட்டலில் கனெக்ட் ஆகிக்கும் சரிங்களா. கீழே மெட்டல் ஷீட் தானே. ஸோ வந்து ஹீட்டை வந்து கீழே அப்படியே அப்சர்வ் பண்ணும். ஸோ வந்து அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும் சரிங்களா. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் கீபோர்டு போட்டுக்கணும் சரிங்களா. எக்ஸ்டர்னல் கீபோர்டு போட்டோம்னா இதை வந்து ஒரு எடிட்டிங் சிஸ்டமாகவே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா உண்மையுமே நல்லா இருக்குங்க, அப்படியே கம்ஃபர்ட் ஃபீலாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணும் சரிங்களா. கண்டிப்பாங்க ஹீட்டை சூப்பராக அப்சர்வ் பண்ணும், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி ஏதாவது ஸ்பீட் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் தெரியல. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் இதில் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கா இல்லையான்னு. இதில் ஸ்பீட் கண்ட்ரோல் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கொடுக்கல. ஸோ வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு. இதோட மேக்ஸிமம் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சரிங்களா. ஜஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணிங்கன்னா இவ்வளோ ஸ்பீடில் ஓடும். நானும் பார்க்குறேன் ஏதாச்சும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு. பட் வந்து எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுக்கல சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓடிட்டே தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியாது சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராடக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ பீஸா.